இன்சிடியஸ், ரிங்கு, த செல் இந்த மாதிரி பல பேய் படங்களை பார்த்து அரண்டிருப்போம். இந்த வரிசையில் வந்திருக்கிற இன்னொரு படம் தான் இந்த இட் ஃபீல்ஸ். படத்துடைய கதை என்னன்னா, சிந்தியாங்கிறவங்க ஒரு சிங்கிள் மதராக இருப்பாங்க. இவங்க ஒரு டாக்டர். இவங்க வீட்லேயே ஹோம் கிளினிக் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டாக இவங்களுடைய பொண்ணான ஜோர்டன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சிந்தியா எப்படின்னா, அங்கே வரக்கூடிய பேஷண்ட்டுகளோட நெத்தியில் கை வச்சு அவங்க மைண்டை ரீட் பண்ணி அவங்களுடைய பாஸ்ட் கூடலாம் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு கேப்பபிள் உள்ள ஒரு ஆள். இந்த சமயத்தில் தான் அங்கே ஒரு பொண்ணு பதட்டமாக வந்து ஜோர்டன் கிட்ட டாக்டரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் உடனே டாக்டரை பார்க்க முடியாது, நீங்கள் யார் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம ஜோர்டன் கேட்க, இந்த பொண்ணு பதட்டத்தோட நான் சில விஷயங்களை பார்க்குறேன், எனக்கு சில விஷயங்கள தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சிந்தியா இந்த பொண்ணை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்து பயந்துடுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இந்த பொண்ணு பக்கத்துலேயே ஏதோ ஒரு உருவம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கேப்பில் அந்த பொண்ணுடைய அப்பா வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் நம்ம ஜோர்டன் சிந்தியா கிட்ட போய் சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போகிறாங்க. தேடி போகும்போது அவங்க அப்பாவை பார்த்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஜோர்டன் சொல்ல, உங்கள் ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்கிறாரு. இந்த கேப்பில் ஜோர்டன் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய க்ளோசெட்டை திறந்து பார்க்குறாங்க. அந்த க்ளோசெட்டுக்குள்ளே ஒரு டோர் ஒன்று இருக்குது. அதை உடச்சி உள்ளே போனால் அவங்க ஒரு பெண்மணியை சேரில் கட்டி போட்டிருக்காங்க. இப்போ இவங்க அப்பா உள்ளே வந்து நம்ம ஜோர்டனை அடித்து அதே மாதிரி சேரில் கட்டி போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை.